இந்த பள்ளியிலே ஒரு மாணவனை ஒரு ஐஏஎஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் மிக ஒரு போராட்டமாகவே நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். மெயினாக நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது குழந்தைகளுக்கு புக் ரீடிங் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹேபிட்டை ரொம்ப உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. ஒரு 50 குழந்தைங்க பண்ணால் அங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். பள்ளி கல்லூரி இல்லை ஆசிரியர்கள் மாணவர்கள் சொன்னாலும் அங்கேயும் நிகழ்ச்சி பண்ணுவோம். இது முற்றிலும் இலவசம். இந்த கண்காட்சி தாராளமாக 10 நாளும் இலவசம். அவங்க காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் வரலாங்க. அதுவும் குறிப்பாக இந்த செல்போன் மாதிரி ஒரு பெரிய ஒரு தடை இருக்கிற இடத்துல அதை தூக்கி போட்டுட்டு இந்த புத்தக உலகத்துக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது உலகம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்கிறத விட எதுக்காக வந்திருக்கோன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கொடிசியா நடத்துகிற புக் ஃபேர் ஜூலை 18லேருந்து 27 வரைக்கும் நடக்கிற இந்த புக் ஃபேருங்கிறது அவங்க சொல்கிறது காசுக்காக இல்லை, காசுக்காக, அதாவது நல்ல ஒரு சிந்தனைக்காகவும் மக்களுக்கு புத்தகங்களை படிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறதுக்கும் குழந்தைகளுக்கு அந்த புத்தகம் வாசிக்கிறதுக்கான விஷயத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேர் நடக்குது. 10 நாள் நடக்கிற இந்த ஃபேரை மட்டும் கொடிசியா எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் நடத்துறதுனால வெறும் வாசிக்கிறவங்களுக்கும் அங்கே விற்கிறவங்களுக்கும் புத்தகத்தினுடைய பதிப்பாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற கிராமம், அதுவும் ட்ரைப்ஸ் அதிகமாக இருக்கிற இந்த மாதிரியான வில்லிங்காடு மாதிரியான பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இங்கிருந்து ஒரு 50 மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு வேன் வச்சு பஸ்ஸு வச்சு இவங்களே கூட்டிகிட்டு போய் அந்த எக்ஸ்போவை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு வர ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 2 புத்தகங்களையும் எந்த புத்தகத்தை வேணால் அவங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி பாஸும் கொடுத்து அனுப்புகிறாங்க. 1 டே ஃபுல்லாக இதாக்குறாங்க. இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்கூல் தான் இந்த வெள்ளிங்காடு ஸ்கூல். வெள்ளிங்காடு ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா இந்த கிராமத்தில், அதாவது காரமடையிலிருந்து உள்ளே வர இந்த ஊர் ஒரு குக்கிராமம் வெள்ளிங்காடுங்கிறது. வெள்ளிங்காடு ஒரு அழகான ஊரும் கூட. இந்த கிராமத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அடுத்து தலைமை ஆசிரியர் சாக்ரட்டிஸ் குலசேகரன் சார் அவரை தான் சந்தித்து பள்ளியை பற்றி கேட்க போகிறோம். இந்த பள்ளி மட்டும் இல்லை, நம்ம கூட வந்திருக்கிற ராஜேஷ் சார், இந்த கொடிசியாவினுடைய புக் ஃபேரினுடைய சேர்பர்சன், அவர்கிட்டையும் நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அறிவுக்கேணின்னு சொல்லிட்டு இந்த விழாவோடு சேர்த்து அறிவு சார்ந்த விஷயத்தை பள்ளி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக அறிவுக்கேணின்னு ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய பிரசிடெண்ட் இளங்கோவன் சார், அவரும் நம்ம கூட இருக்காங்க. இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கூலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய நாள் நம் பள்ளிக்கு ஒரு இனிய நாளாக நான் கருதுகின்றேன். பல மாணவர்களிடையே வாசிப்பு குறைந்து கொண்டே வருகின்றது. அந்த வாசிப்பை ஊக்குவிக்கும் பொருட்டு நம்முடைய கோவை மாவட்டத்திலேயே புத்தக திருவிழா ஒன்று ஆண்டுதோறும் நடந்து கொண்டு வருகின்றது. அதையொட்டி இந்த ஆண்டும் கொடிசியாவிலே ஒரு மிகப்பெரிய புத்தக கண்காட்சி நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். ஆகவே அந்த புத்தக கண்காட்சியினுடைய சேர்மன் மற்றும் அதை அறிவிக்கையினுடைய சேர்மன் மற்றும் உள்ள ஆண்டோர் பெருமக்கள் நம்முடைய பள்ளிக்கு இன்று வருகை தந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் மாணவனுடைய வாசிப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்து சக்தியினுடைய காரணமாக நம்முடைய பள்ளியை தேர்வு செய்திருக்கின்றார்கள். ஆகவே நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சேர்மன் மற்றும் உள்ள ஆண்டோர்களை வரவேற்கும் முகத்தான் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை வரவேற்புரை நல்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவலினுடைய சேர்மன் திரு ராஜேஷ் அவர்கள் மற்றும் அறிவிக்கையினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணா இளங்கோ அவர்கள் மற்றும் அவரோடு வந்திருக்கக்கூடிய அவருடைய அலுவலக நண்பர்கள்,
அனைவரையும் பள்ளியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ நம்ம கண்டியூருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணராஜ் சார் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து நம்ம பள்ளி குறித்து வந்து எடுத்து சொல்லி நீங்கள் ஏதாவது நம்ம பள்ளிக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அணுகும் பொழுது அவர் நம்முடைய பள்ளி பற்றி தெரிந்து கொண்டு இப்போ வந்து ஜூலை 18 முதல் 27 வரை கோவை கொடிசியா அரங்கில் வந்து இந்த புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கு. அந்த புத்தக கண்காட்சிக்கு உங்களுடைய பள்ளியின் சார்பாக வந்து மாணவர்களை வந்து நாங்களே வந்து பேருந்து மூலம் அழைத்து சென்று அந்த மாணவர்களுக்கு புத்தக கண்காட்சியை பார்க்கக்கூடிய, அதே சமயம் அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து கண்டு கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு அவர் எங்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. கண்டிப்பாக சார், ஏன்னா இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அறிவு விலாசம் அடையும். இதை வந்து மற்றவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் இந்த புத்தக வாசிப்பு வந்து அந்த முக்கியத்தை தெரிஞ்சு இன்னும் பல மாணவர்கள் வந்து அதில் வாசிக்க தலைப்படுவாங்க அப்படிங்கிறது முக்கிய நோக்கமாக கொண்டு அதுக்கு ஓகேன்னு சொன்னோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார் கிருஷ்ணராஜ் சார் அவருடைய முன்னெடுப்பின் காரணமாக இப்போது இந்த கோவை புத்தக திருவிழாவுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அறிவிக்கையினுடைய ஒருங்கிணைப்பாளரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்திருக்காங்க. இப்போ புத்தக வாசிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எவ்வளோ உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சும்மா வந்து பேப்பரை வாசிக்கிறது, ஒரு புக் எடுத்து வாசிக்கிறது, இது எதுக்கு போயிட்டு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறக்காங்க, ஏன் இதை வந்து இவ்வளோ இதுக்காக வந்து திருவிழா மாதிரி எல்லாம் நடத்துகிறாங்க, என்ன காரணத்துக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சாதாரணமாக நீங்கள் கடந்து போயிட்டுருக்கீங்க. ஆனால் அந்த புத்தகத்தை வாசிப்பது என்பது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நன்கு சரளமாக வாசிப்பதுக்கு உங்களுக்கு உதவியாகுது. அதே சமயம் அதன் மூலம் வந்து பலவேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறீங்க, உங்களுடைய அறிவு விசாலம் அடையுது. அதே மாதிரி நீங்கள் பாட புத்தகங்கள் படிக்கும் பொழுது வந்து மிக விரைவாக அதை வந்து நீங்கள் உட்கிரகிச்சு நீங்கள் அதை வந்து எக்ஸாமில் எழுத முடியுது. அதே சமயம் பிற்காலங்களில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து நேர்முக தேர்வுக்கெல்லாம் போகும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்த விதமான பதட்டம் இல்லாமல் உங்களால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுது. இத்தனை விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது என்பது கேட்டீங்கன்னா இந்த புத்தக வாசிப்பு தான். ஏதோ சாதாரண விஷயம் இல்லை. அது ஆங்கிலமாக இருக்கட்டும் அல்லது தமிழ் வழியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த புத்தக வாசித்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த சலூன்களில் வந்து அந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து அது தொடர்ச்சியாக நாங்கள் மாலை நேரங்களில் போய் படிப்போம். அப்போது தமிழுக்கே ஒரு சிறப்பு தெரியும் உங்களுக்கு வந்து அந்த அதே சமயம் 3 வகையான லா இருக்குது, 2 வகையான ரா இருக்குது, எந்த இடத்துல எந்த அந்த எழுத்தை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். இந்த இது இன்னுமே இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரும் ஒரு போராட்டமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் படித்தவங்க வந்து பெரும்பாலும் தவறெல்லாம் எழுதுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா திரும்ப திரும்ப வாசிப்பதன் காரணம் தான். அப்போ வாசிக்கும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி இதை யூஸ் பண்ணணும், எழுத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இது பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து மாணவர்கள் உங்களுக்கு தெரியறதில்லை. அப்போ புத்தகத்தை மிக அதிகப்படியாக வாசிக்கும் பொழுது தான் அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட வார்த்தைக்கு நம்ம இந்த எழுத்தை தான் யூஸ் பண்ணணும். அதே சமயம் உறக்க வாசிக்கும் பொழுது உங்கள்கிட்ட சரளம் கிடைக்குது. அந்த சரளம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட வந்து தன்னம்பிக்கை பிறக்குது. ரொம்ப முக்கியமானது கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மிக மிக முக்கியமாக அமைகிறது இந்த புத்தகம் வாசித்தல் தான். ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த முக்கியத்தை எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த கோவை புக் ஃபெஸ்டிவலினுடைய சேர்மன் மற்றும் அறிவிக்கையினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்காங்க. அவர்களை மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாக வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவோட சேர்மனுங்க. கோயம்புத்தூர் கொடிசியா எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? கொடிசியா புத்தக திருவிழா தெரியுமா? எத்தனை பேர் புத்தக திருவிழா வந்திருக்கீங்க? போயிருக்கீங்களா இல்லையா? வாய்ப்பில்லை. சரி, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா புத்தக திருவிழாங்கிறது கொடிசியாவில் நடக்குது. 10 நாள் ஈவெண்ட்டு. படிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? வா 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 குட். அங்கே வந்தீங்கன்னா மிகப்பெரிய அரங்கத்தில் கை வச்சுருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரங்கத்தில் லட்சக்கணக்கான புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிடிக்குமோ அங்கே போனீங்கன்னா நிறைய புக்ஸு, அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட புக்ஸ் எல்லாம் வாங்கலாம். அருமையாக நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட அறிவை வளர்த்துக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா
யாருக்கெல்லாம் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அங்கே? ரைட், எல்லாருக்கும் ரைட்டு. பார்த்தீங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவில் பார்த்தீங்களா, அதில் நாங்கள் அருவிக்கேணிங்கன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். அதில் உங்கள் ஸ்கூல்லையும் கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. பார்த்தீங்கன்னா அதோட ஒருங்கிணைப்பாளர் திரு இளங்கோ சார் தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களதே ஒரு அமைப்பை இங்கே வச்சுட்டு அதில் ஒரு தலைவர், உபத்தலைவர் எல்லாம் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அது என்னென்னா வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸு, புக் ரீடிங் பற்றி, இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பண்ணலாம். எல்லாம் இங்கே இருக்கீங்களா இல்லையா? ரைட்டு. எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா புக் ஃபேருக்கு வர்றதுக்கு? ரைட், ஓகே. அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கு உண்டான என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம திரு இளங்கோ சார் உங்களுக்கு சொல்லுவார் எப்படி என்னன்னு. அனைவருக்கும் வணக்கம். இப்போது உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர், எங்கள் புத்தக திருவிழா தலைவர் எல்லாம் என்ன சொன்னாங்க? புத்தகம் படிக்கணும்னு சொன்னாங்களா? புத்தக திருவிழாவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? நம்மளாம் எல்லாருமே கையில் புத்தகம் வச்சுருக்கோமா இல்லையா? எல்லாருமே ஏற்கனவே புக்கு வச்சுருக்கோம். அப்போ மறுபடியும் எதுக்காக படிக்கணும்னு சொல்கிறாங்க? இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு கதை சொல்லட்டுமா? நிமிர்ந்து உட்காந்துட்டிங்களா? ரைட், 2 கதை சொல்கிறேன். அப்போது சாஞ்சு உட்காந்தா ஒரு கதை, நிமிர்ந்து உட்காந்தா 2 கதை. முதல் கதை என்ன தெரியுமா? வெள்ளிங்காடு பக்கத்தில் யானைங்க இருக்கா? யானை இருக்கா? வளர்த்துறீங்களா? இந்த மாதிரி வெள்ளியங்காடு மாதிரி ஒரு கிராமத்து பக்கத்தில் ஒரு யானை ஃபேமிலி இருந்துச்சு. யானை ஃபேமிலின்னா என்ன? யானை குடும்பம். குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? குழந்தை எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி அம்மா யானை, அப்பா யானை, குழந்தை யானை எல்லாம் இருக்காங்க. அப்போது நம்ம அப்பா அம்மாவெல்லாம் ஊருக்கெல்லாம் போவாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்பா யானை அம்மா யானையும் ஒரு நாள் அவசரமாக ஒரு கல்யாணத்துக்கு போகணும். அப்போ உடனே இந்த குழந்தை யானை இருக்கு இல்லையா, குட்டி யானை, அது உட்காந்து புக்கு படிக்குமா? நிஜமாக சொல்லணும், படிக்காது. வெளியே வந்து விளையாடுமா இல்லையா? அந்த மாதிரி விளையாடுறதுக்காக வெளியே வந்துச்சு. வெளியே வந்து அப்படியே அது எங்கே விளையாடும்? யானை எங்கே இருக்கும்? காட்டில் தான் இருக்கும். அது காட்டில் அப்படியே விளையாண்டுக்கிட்டே வந்தது. வெளியே வந்த உடனே யானை ஃபுட்பால் விளையாடுமா? ஃபுட்பால் அதுக்கு கிடையாது, நமக்கு தானே கிடைக்கும். அதனால் அது அங்கே கடந்த ஒரு சின்ன கல்லை ஒரு எட்டி உதைச்சிது. கல் அங்கே போய் விழுந்துருச்சு. உடனே பார்த்துச்சு, இந்த கல்லை நம்ம உதைச்சிட்டோம் அப்படின்னு பக்கத்தில் ஒரு செடியை ஒரு கட்டை உடஞ்சி கிடந்தது. அந்த கட்டையை ஒரு உதைச்சிது. அந்த கட்டை அந்த பக்கம் போய் விழுந்துருச்சு. உடனே யானை என்ன நினச்சிக்கிச்சு? டேய், நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிச்சு. அப்படியே ஒவ்வொன்றா உதைச்சிக்கிட்டே போனப்போ பக்கத்தில் இந்த பில்லர் பைப் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒரு மரம். அந்த மரத்தை போய் ஓங்கி ஒரு உதைச்சிது. என்ன ஆகும்? கால் தான் வலிக்கும். ஐயோ அம்மா அப்படின்னுச்சு. அதை விட இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. அந்த மரத்து மேலே ஒரு குருவி இருந்துச்சு. டேய், யாரா அது என் வீட்டை எட்டி உதைச்சது அப்படின்னு கேட்டுச்சு. யானை என்ன சைஸு? எவ்வளோ பெருசு? இவ்வளோ பெருசு. பெருசு. குருவி என்ன சைஸு? அது என்ன கேட்டுச்சு? யாராவன் எங்கள் வீட்டை எட்டி உதைச்சதுன்னு கேட்டுச்சு. யானைக்கு கோபம் வருமா வராதா? வந்துச்சு. உடனே டேய் வாடா பார்க்கலாம் அப்படின்னு, சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. இது குட்டி யானை தானே, அது மாதிரி கூப்பிட்டுது. குருவி சொல்லுச்சு, சண்டைக்கெல்லாம் வர்றேன், அதுக்கு முன்னாடி நீ என்னை மாதிரி பறந்து காட்டு அப்படின்னு சொல்லுச்சு. யானை பறக்குமா? பறக்க முடியும். உடனே குருவிக்கிட்ட ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அடுத்த சண்டே நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி நான் உனக்கு பறந்து காட்டுறேன் அப்படின்னு யானை சொல்லிருச்சு. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. பறக்கணுமே, எப்படி பறக்கிறது? கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இந்த குருவி கண்ணுக்கு படாத இடத்துல போய் ஒரு காக்கா இருந்துச்சு. காக்கா கிட்ட டேன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஹெல்ப் கேட்கும்போது எப்படி கேட்போம்? அன்பா பணிவா அப்படி தானே கேட்போம். அக்கா அக்கா, காக்கா அக்கா, என்னைய கொஞ்சம் பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டு. இது என்ன ரொம்ப சிம்பிள், இப்படியே பறந்தா தீர்ந்துச்சுன்னு அது பறந்து காமிச்சது. யானை இப்படின்னு கையை தூக்கிச்சு, கீழே விழுந்துருச்சு. அப்புறம் காக்கா சொல்லிச்சு, இது ஒன்றும் சரி வராது, நீ பக்கத்தில் அந்த திட்டு மேலே இருந்து பறந்து வா, கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிச்சு. திட்டு மேலே ஏறி இருந்தால் மல்லாக்க விழுந்துருச்சு யானை. அப்புறம் மறுபடியும் வந்துச்சு.
காக்கா சரிப்பட்டு வராது, நல்லா ஹைட்டில் பறக்கிற கழுகுகிட்ட போகலான்னு கழுகுகிட்ட போச்சு. கழுகுகிட்ட கேட்டோன்னே அது பெரிய ஹில்ஸ் மாதிரி இடத்துல மேலே மலை மேலேருந்து நீ பறந்தீங்கன்னா தான் சரியாக வருவ அப்படின்னு சொல்லுச்சு. சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு இந்த குட்டியான மேலே ஏறி அங்கேருந்து பறக்க ட்ரை பண்ணுச்சு. என்ன ஆகும்? குடு குடு குடுன்னு உருண்டுகிட்டே கீழே வந்துச்சு. அப்போ தான் இவங்கெல்லாம் திரும்பி வர்றாங்க. யார்? அப்பா அம்மா யானை. ஐயோ நம்ம குழந்தை உருண்டுட்டு வர்றானே என்ன அப்படின்னு பார்த்தா நான் பறக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்பா அம்மா யானை வந்து எங்கேன்னு வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த குருவிகிட்ட கேட்டுட்டு அப்புறம் பேசும்போது தான் அப்பா அம்மா யானையும் குருவியோட அப்பா அம்மாவும் சொன்னாங்க, உலகத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. யாரும் பெரியவங்களும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும். அதனால் பறக்கிறதுல வந்து குருவி பெருசு, பலத்தில் வந்து யானை பெருசு. அதனால் ஒன்றுக்கு ஒன்று போட்டி கிடையாதுன்னு. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே தனித்தனியாக திறமை வாய்ந்தவர்கள். யாரும் யாரை விட குறைஞ்சவங்க கிடையாது. சரியா? எங்கள் புத்தக கண்காட்சியில் எவ்வளோ புத்தகம் இருக்குன்னு தெரியுமா? 1,00,000 தலைப்பு இருக்குங்க. 1,00,000 தலைப்பில் புத்தகங்கள் இருக்கும். 500-600 வகையான புத்தகங்கள் இருக்கும். எல்லாரும் எழுதின புத்தகங்கள் இருக்கும். அதனால் ஒரு 10 நாள் நடக்கும். அதில் வாய்ப்பு இருக்கிறவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு, ஆசிரியர்கள்கிட்ட சொல்லிவிட்டு கோயம்புத்தூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வந்து அந்த திருவிழாவை நீங்களும் பார்க்கலாம். உங்கள் பள்ளியிலேருந்து சில மாணவர்கள் கூட்டிகிட்டு வருவாங்க. உங்கள் பள்ளியில் வந்து புத்தகம், இந்த பாட புத்தகம் இல்லாமல் பேப்பர் படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நியூஸ் பேப்பர் கையை தூக்குனா என்ன பேப்பர்னு கேட்பேன். என்ன பேப்பர் படிக்கிற நீ? தமிழ் பேப்பரா? அதான் என்ன பேப்பர் பேர் என்ன? நான் பேர் வரிசையாக சொல்கிறேன், சரியா தப்பா சொல்கிறியா? தினத்தந்தி படிக்கிற. வெரி குட். எந்திரி பார்க்கலாம். எந்திரிச்சுன்னு இல்லை. ஒரு கை தட்டுங்க. ரைட். இப்போ பார்த்தீங்களா, பாட புத்தகத்தை தாண்டி ஒரு தினத்தந்தி படிக்கிறதுக்காக கை தட்டிட்டோம் நான். அந்த மாதிரி இதை பாட புத்தகத்தை தாண்டி நிறைய புத்தகங்கள் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் படிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன லைப்ரரி வந்து ஒன்று செட் பண்ணி தரோம். சரிங்களா? இந்த புத்தகங்களெல்லாம் வச்சு ஒரு சின்ன லைப்ரரி வந்து உங்களுக்காக இது பண்ணி தரோம். நீங்கள் இங்கே வாசிப்புக்கு அப்படியே லைப்ரரி அவரில் வந்து உட்காந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி இது பண்ணுவோம். இது போகாங்க எங்கள் இதில் போட்டிகள்லாம் நிறையா நடக்கும். அதுலேயும் நீங்கள் கலந்து பரிசுகள்லாம் வாங்கலாம். இவங்க சொன்னது மூலம் நாங்கள் வந்து அந்த புத்தக கண்காட்சி பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அங்கே வந்து நிறைய அறிவை வளர்த்துக்கணும், ரொம்ப திறமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை தான் நம்மளுக்கு வேணும். 9ஆம் வகுப்பு பி செக்ஷனில் படிக்கிறேன். அரசு மேல்நிலை வெள்ளியங்காடு படிக்கிறேன். அதாவது இங்கே வந்து வரிசையாக போகணும். அப்புறம் என்எம்எஸ் ட்ரஸ்ட்டு ஸ்பெஷல் கோச்சிங்லாம் தராங்க. டெய்லி ஸ்பெஷல் கிளாஸில் வச்சு அதுக்குன்னு தனி கோச் தராங்க. இது முக்கியமாக டீச்சர்ஸுக்கு தான் பெருமை சேரும். அடுத்தது பள்ளி மாணவர்கள் படித்து அதிக மதிப்பெண்கள் பெறாங்க. அப்புறம் அதாவது இங்கே படிக்கிறதுக்குன்னு தனித்தனி பீரியடில் லைப்ரரி பீரியடுன்னு வச்சு அதுக்குன்னு தனியாக புக்கெல்லாம் தந்து அதையும் படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நிகழ்வு வந்து இந்த கோயம்புத்தூரில் அந்த கொடிசாவை போய் பார்க்கணுன்னு எனக்கு விரும்புகிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற பல புக்குங்களை படிக்கணும்னு விரும்புவேன். அப்புறம் அதில் இருக்கிற என்னென்ன விஷயம், அதில் இருக்கிற பொதறிவு, அதில் இருக்கிற அந்த அறிவு மேன்மைமை, அறிவாற்றலாம் இப்போ கற்றுக்கணும்னு தோணுங்க. அவங்க வில்லியங்காடினுடைய பட்டதாரி ஆசிரியர் அருள் சிவா நம்ம கூட இருக்காரு. சார் எப்படி இருக்கீங்க சார்? நான் மிகச்சிறப்பாக இருக்கேன். இந்த பள்ளியில் ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஒரு மிகச்சிறந்த பள்ளி. கோவை மாவட்டத்தில் மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ள பள்ளி என்றும் சொல்லலாம். இந்த பள்ளியில் படித்த ஒரு 6 மாணவர்கள் தற்பொழுது மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள். 9 மாணவர்கள் மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரியான விஐடியில் பயின்று ஒரு நல்ல நிலையிலே வேலைவாய்ப்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தவிர இன்னும் மிக முக்கியமான பொறியியல் கல்லூரியிலே நம்முடைய மாணவர்கள் பயின்று ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஆண்டு ஒரு மாணவன் என்ஐடி திருச்சி பொறியியல் கல்லூரியில் சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இதற்கு முன்பாக ஒரு பழங்குடியின மாணவி கூட என்ஐடி திருச்சியில் படித்து இப்பொழுது நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் அப்படின்னா, இந்த பள்ளியில் ஒரு மாணவனை ஒரு ஐஏஎஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் மிக
ஒரு போராட்டமாகவே நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அது என்னுடைய பணிக்காலத்தில் அது நிச்சயமாக நடைபெறும். அதற்குண்டான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். நம்முடைய மாணவர்கள் அதிலெல்லாம் படிக்கணும், நல்ல ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அதிகமாக இருக்குது. ஆகவே ஒரு ஐஏஎஸ் ஒரு அகாடமி மாதிரி கூட ஒரு இந்த பகுதியில் ஏற்பாடு செய்து இந்த மாணவர்கள் எல்லாம் படித்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவே என்னுடைய ஆர்வம் முழுக்க இந்த பள்ளியிலே பயிலக்கூடிய ஏதாவது ஒரு மாணவனையாவது ஒரு ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற செய்வது தான் என்னுடைய முழு லட்சியமாக இருக்குது அப்படின்னு இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதில் மெத்த மகிழ்கின்றேன். ரொம்ப நன்றி சார். நீங்கள் கேட்குறப்போ எனக்கு இது வேணும், எங்கள் ஆசிரியர் எங்கள் ஸ்கூலுக்கு இது வேணும்னு கேட்குறத விட இங்கே படித்தவங்க யாரோ ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட கேட்குறப்போ. இந்த ஸ்கூலை நடத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் அரசாங்கம் கொடுக்குற நிதியும் அரசாங்கம் கொடுக்குற பணமும் பற்றாக்குறையாக இருக்கிறப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த இதை வந்து மாற்றிக்கிறீங்க, இந்த ஸ்கூலை ரன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் மற்ற ஸ்கூலுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணுங்கிறக்காக கேட்குறேன். அதாவது எங்களுக்கு முழு சப்போர்ட்டிவ் பெற்றோர் ஆசிரியர் கழகம் தான். பெற்றோர் ஆசிரியர் கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அதே மாதிரி பள்ளி மேலாண்மை குழுவும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 6 ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக நியமனம் செய்துவிட்டு அவர்களுக்கு உண்டான ஊதியம் நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஏற்பாடு செய்து கொடுப்பதனால நாங்கள் ஓரளவு பள்ளியை மிகச்சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்கோம். இனி வருங்காலங்களில் இந்த மாணவருடைய எண்ணிக்கை இன்னும் ரொம்ப அதிகமாகிரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த நேரத்துலையும் எனது இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக அதிகமான ஆசிரியர்களை எல்லாம் நியமனம் பண்ணணும். அதுக்கு நம்முடைய பெற்றோர் ஆசிரியர்கள் ஒரு மிக சிரத்தை எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் நமக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருப்பது தான் நமக்கு மிக உன்னத நிலை அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் அருள் சார். இந்த மாதிரியான மாணவர்கள் இப்போ 1000 பேர்த்த டச் பண்ண போகிறதா தலைமை ஆசிரியர் என்கிட்ட சொன்னார். 1000ங்கிறது 2000 ஆனாலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேறு லெவலில் மாற்றணும். அரசாங்கமும் இந்த ஸ்கூலை பொதுவாக அவங்களுடைய முக்கியமான ஒரு ஸ்கூலாக எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ மாணவர்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சேர்கிற மாதிரி பல ஊர்கள் இருந்து இந்த ஸ்கூலில் தேடி வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறப்ப இந்த ஸ்கூலில் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேட்டி எடுத்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்கூல் 2000 பேர்த்த தொடர்றப்ப நாங்களும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. கொடிஷியா நடத்துகிற புக் ஃபேருக்கு ராஜேஷ் சார் தான் வந்து சேர்மேன். ராஜேஷ் சார் வந்து நம்மளை கூப்பிட்டது வந்து வில்லிங்காடுங்கிற ஒரு குக்கிராமத்துக்கு போகிறோம். ஒரு அரசு பள்ளியை வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற மாணவர்களை கூட்டிகிட்டு போய் நம்மளோட புக் ஃபேரை காமிக்கணும். அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சிந்தனையை விதைக்கணுங்கிறது மட்டும்தான் அவரோட இது. ராஜேஷ் சார் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ராஜேஷ் சார், கொடிஷியானுடைய இந்த புக் ஃபேரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ரைட். இப்போ கொடிஷியா பார்த்தீங்கன்னா இந்த புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து 9th எடிஷன். இந்த இது 9வது எடிஷன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 280 ஸ்டால்ஸு ஓகே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு 10 ஸ்டால்ஸ் வந்து நம்ம வேறு ரீஜனல் லாங்குவேஜஸ் ஒரு இதில் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் இந்த வருஷம் புதுசாக. ஓகே. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு உமன்ஸ் டே ஒன்று பண்ணுறோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் பண்ணுறோம். மெயினாக நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து குழந்தைகளுக்கு வந்து புக் ரீடிங் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஹேபிட்டை ரொம்ப உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. அதில் பார்த்தா எங்களோட ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அறிவிக்கேணிங்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. ஸ்கூலில் வந்து இது பெல் அடிக்கிறாங்க. எல்லாம் குழந்தைகளோட லஞ்ச் ஹவர்ஸ் ஆமாம் லஞ்ச் ஹவர்ஸ் போகிறாங்க எல்லாமே. இந்த சவுண்டை கேட்குறப்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆமாம் எல்லாம் முடிஞ்சு இப்போ உள்ள போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம படிக்கிறப்ப இந்த சந்தோஷம் இல்லை சார். இப்போ கேட்குறப்ப இதெல்லாம் நம்ம அந்த டைமில் என்ஜாய் பண்ணால் முட்டுட்டோமே நினைக்கிறோம். இப்போ திரும்பி ரிவைண்ட் பண்ண நல்லா தான் இருக்கும். முடியாதே சார், முடியாதே. அதுதான் மெயின் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்கள் நிறைய விஷயத்த பண்ணது. போன வாரம் வந்து கலெக்டரை வச்சு இந்த ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணோம். கலெக்டர் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர் மெம்பரும் கூட இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் கோயம்புத்தூர் கொடிஷியாவும் இணைச்சு தான் பண்ணுறோம். ஆமாம் சார். இந்த வில்லிங்காடு இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ட்ரைபிள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதில் 980 குழந்தைங்க படிக்கிறாங்க. இதில் நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக இவங்கெல்லாம் புக் ஃபேர் அப்படிங்கிறதே பார்த்ததே இல்லை அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து நிறைய ஒரு 50 குழந்தைகளாக கொண்டு வந்து இந்த பிக் பிக்சர்ஸ் மாதிரி நம்மளோட கொடிஷியா அரங்கம், இந்த 250 ஸ்டால்ஸு, இந்த பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் அவங்களும் வந்து ஒரு புக் ரீடிங் அதை வந்து ஒரு 50 குழந்தைங்க பண்ணால் அங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்களும் இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நாங்கள் அந்த ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து தான் வந்திருக்கோம்.
இங்கேயும் எங்களோட அறிவுக்கணியை பதிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயினான ஒரு இது நோக்கம். ஆக்சுவலாக கொடிசியா அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்பென்சிவ், கொடிசியானாலே பிரம்மாண்டம், கண்டிப்பாக கொடிசியானாலே ஸ்டால்னா கொடிசியா நடத்துகிற எந்த ஸ்டால் இருந்தாலும் வியாபாரம் வந்து பல மடங்கு கண்டிப்பாக. வியாபாரம் இல்லாமல் உலகத்திலிருந்து பல டெலிகேட்ஸ் வந்து கொடிசியா ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுதுன்னு சொன்னால் வந்து பார்க்கக்கூடிய நேரம். உங்களை தேடி வந்து புக் பண்ணுற ஸ்டாலுக்கு தான் அதிகமாக தவிர 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டால் புக் பண்ணுறது தான் வந்து யதார்த்தம். ஆமாம். அப்படி இருக்கிறப்ப இந்த புக் ஃபேரை மட்டும் நீங்கள் தேடி போய் வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் தேடி போய் இந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இந்த புக் ஃபேர் அப்படிங்கிறது எங்களோட கொடிஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி தான். ஓகே, இது சோஷியல் இவங்களுக்காக பண்ணுறோம் நாங்கள், தவிர இது வந்து நாங்கள் எந்த ஒரு வியாபார நோக்கத்துலையும் பண்ணுறதில்ல. ஓகே, கொடிஷியாவும் எக்ஸ்பென்சஸ் நிறைய பண்ணி என்ன சொல்ல மக்களுக்காக நாங்கள் பண்ணுறோம். மற்றதுலாம் நாங்கள் ஏர்ன் பண்ணாலும் இந்த ஒரு ஃபேர் வந்து நாங்கள் வந்து நம்மளோட ஊர் மக்கள், கோயம்புத்தூர் மக்களுக்காக நாங்கள் செலவு பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா புக் ரீடிங் வந்து என்கரேஜ் பண்ணணும். இது இந்த அழிந்து வரக்கூடாது. ஏன்னா மீடியா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அதில் குழந்தைகள்லாம் கேஜெட்ஸ் வச்சு ரொம்ப புக் ரீடிங்கை மறந்துட்டு வர்றாங்க. இதுலேருந்து திரும்பி வரணும் அப்படிங்கிறது எங்களோட மெயின் நோக்கமே. உங்கள் நோக்கம் நிறைவேறணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான குக்கிராமத்தை செலக்ட் பண்ணி அதுவும் ட்ரைபல் மாணவர்களுக்கு நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற இந்த உன்னதமான வேலைக்கு எங்களால் முடிஞ்ச விஷயத்தை நாங்களும் சேர்த்தணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சாண்டி. ஃபேர் ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவிக்கேணின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அதுக்கு இளங்கோவன் சார் தலைமையில் அந்த அறிவிக்கேணியையும் வளர்த்துக்கிற ஒரு பணியையும் வந்து கொடிசியா நடத்திட்டு இருக்கு. அந்த அறிவிக்கேணியை பற்றி இளங்கோவன் சார் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். அறிவுக்கேணி அப்படிங்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக. ஏன்னா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பாடத்திட்டப்படி அவங்களுக்கு புத்தக வாசிக்கிற முடியும். வெளியில் வந்து பகுத்தறிவோட நடந்துக்கிறக்கும், சமூகத்தில் எதிர்காலத்தில் எதிர்கொள்கிறக்கும் அவங்களுக்கு சில கருத்துக்கள் தேவைப்படும் போது அந்த அனுபவத்தை கொடுக்கறது புத்தகங்களை தவிர வேறு எந்த ஆசானும் கிடையாது. அதை வந்து வெளியிலிருந்து யார் கொண்டு போய் கொடுப்பாங்கன்னு பார்த்தா புத்தகங்கள் தான் கொடுக்கும். ஆனால் புத்தகங்கள் தனியாக நடந்து போகாது. அதனால் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா சார்பாக வந்து அறிவுக்கேணின்னு இதுக்குன்னே ஒரு தனி பிரிவு மாதிரி அமைச்சு அதன் மூலமாக இந்த செய்திகளை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். ஓகே, இது வந்து புத்தகம் வந்து எத்தனை புத்தகங்க வந்து படிக்கிறதுக்கு, அதாவது புது புத்தகங்க வருது, எத்தனை ஸ்டால் போட போகிறோம் நம்ம? இல்லை, இது புத்தக கண்காட்சியில் வந்துட்டு 250 ஸ்டால் போடுவாங்க. அது 1 லட்சம் தலைப்புக்கு மேலே அங்கே புத்தகங்கள் இருக்குங்க. நாங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள்கிட்ட வந்து 2 விதமாக வந்து சொல்லுவோம். ஒன்று அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான நூல்கள், சுய முன்னேற்ற நூல் இருக்குது. அதுபோக வேலைவாய்ப்பு சார்ந்து இல்லைன்னா போட்டித் தேர்வுகளுக்கான நூல்கள் அது தனியாக இருக்குங்க. அதுபோக தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கும் வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்குன்னு சிலது இருக்குங்க. ஏன்னா இப்போ குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லல் மாதிரியான புத்தகங்கள் தேவைப்படும். கல்லூரி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து போட்டித் தேர்வு மாதிரி தேவைப்படும். இதுக்கான புத்தகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்தந்த குழந்தைகளோட வகுப்பு தரம், பள்ளி அதுக்கு தகுந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கவிதையில் மட்டுமே ஆர்வம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கவிதை நூல்களை வச்சு ஒரு போட்டி கூட நடத்துவோம். அது நடக்க போகுது. ஆமாம், கொடிசியாவில் நடக்குதுங்க. பள்ளிகள்லையும் போய் கல்லூரிகள்லையும் செய்வோம். அது போக வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புத்தக விமர்சனம், சிறுகதை விமர்சனம் இது மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் பெரிய ஆளுமைகளை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கும்போது இப்போ எனக்கு பிடித்த 100 நூல்கள் நம்ம ஒரு பட்டியல் கொடுத்துட்டோம்னா அதில் 5ஆவது அவங்க படிப்பாங்க. ஆமாங்க. அப்போது உலக தரத்தில் வந்து நம்ம தமிழ் மொழி எங்கே இருக்குது, தமிழ் நூல்கள் எங்கே இருக்குது, நம்ம பெருமிதம் அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த அறிவுக்கேணி செய்யுது. அறிவுக்கேணி, ஆமாங்க. அறிவுக்கேணி என்ன செய்யுதோ இல்லையோ மக்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருது. அந்த ஒரு உருவாக்கல் வந்து சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ இல்லைங்களா? ஆமாங்க. என்ட்ரி ஃப்ரீ. எந்தெந்த பள்ளி கல்லூரி இல்லை வந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் சொன்னாலும் அங்கேயும் நிகழ்ச்சி பண்ணுவோம். இது வந்து முற்றிலும் இலவசம். இந்த கண்காட்சி தாராளமாக 10 நாளும் இலவசம். அவங்க காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் வரலாங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த செல்ஃபோன் மாதிரி ஒரு பெரிய ஒரு தடை இருக்கிற இடத்துல வந்து அதை தூக்கி போட்டுட்டு இந்த புத்தக உலகத்துக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது உலகம் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த இதை வந்து நாங்களும் மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுல ஷான்பி சார்பாகவும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் எங்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. இது வந்து கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் சேரணும். கொடிசியாவினுடைய இந்த ஆர்வமும் ஆசையும் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார்.